வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருந்தான்னா இல்லைன்னா எனக்கு என்ன யார் கேட்டா அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஏற்கனவே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது கடாய் வாங்கின வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இருந்தாலும் தெளிவாக சொல்லணுன்னா லாங் வீடியோ எடுத்திருக்கேன். இது ஈரோட்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்து அனுப்பினாங்க. அவங்களும் யூடியூப் வச்சுருக்காங்க, குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. ஓவியா கிச்சன் அவங்க குக்கிங் சேனல் பேர். அவங்களோட வீடியோஸ் நான் பார்க்கும்போது அவங்க குக் பண்ணுற இந்த கடாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. நான் அவங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு இந்த கடாய் வேணும்னு. அவங்க என்ன ஏது எங்கேருந்து பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் வாங்கி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. நான் அட்ரஸ் அனுப்புனேன். எனக்கு ஒரு வாரத்தில் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் கடைக்கும் ரொம்ப தூரம் இருந்தாலும் எனக்கோசரம் நான் கேட்டேன்னு ஒரே காரணத்துக்கோசரம் அந்த கடைக்கு போய் வாங்கி எனக்கு கொரியர் போட்டு அனுப்புனாங்க. இது உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க மேலே எனக்கு அவ்வளோ ஒரு காதல் வந்துடுச்சு. காதல்னா பாசம், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு நான் சொன்ன உடனே ஒரு பொருள் நமக்கு வாங்கி தராங்கன்னா அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அப்புறம் இதை பிரித்து பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஆச்சரியம். அது ரொம்ப பளபளன்னு நல்லா ஹெவி வெயிட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ, இது அப்படியே வச்சுக்கலாமா, இதில் ஏன் சமைக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சரி, இது சமைச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணி சமைக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஸ்பெஷலாக சமைக்கலை, ஆனாலும் இதில் சமைக்கணுமா ஒரு தடவையும் யோசிப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்குது, இதில் சமைக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணும். சரி, அன்றைக்கி நைட்டே நம்ம பூரிக்கு சன்னா மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். சன்னா மசாலா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் ஒன்றுக்கு பூரி செய்யணும், ஒன்றுக்கு சப்பாத்தி செய்யணும். இந்த 2 பாத்திரமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் சமைச்சு கிழிக்கிற கிழிக்கு இந்த இந்த சாப் பண்ணுற மிஷின் 3 வாங்கிட்டேன். இது துணி போடாமல் நம்ம இழுத்தோன்னா கீழே வழுக்கும், அதனால துணி போட்டிருக்கேன். சில நேரம் இந்த கயர் அறந்துடுது. அப்புறம் இந்த மூடி கரெக்டாக நம்ம அந்த ஹோல்குள்ளே வச்சு பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகுது. நான் கத்திலேயே நல்லா மெலிசாக கட் பண்ணிவிடுவேன். சாணம் பிடிக்கிறவர் வரல, நானும் 2 வாரமாக அவரை எதிர்பார்க்குறேன். நான் எந்த பொருள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அதில் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் தான் சமைப்பேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் இந்த பாத்திரத்தை பண்ணினேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம்லாம் போட்டு எப்பயும் செய்கிற மாதிரி தான், ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. இந்த சாப்பரில் கட் பண்ணால் ரொம்ப நைஸாக கட் ஆகும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் அது கட் பண்ணுறது, வேலை சீக்கிரமாக முடியும். நமக்கு எண்ணெயும் கொஞ்சமாக யூஸ் ஆகும். அதில் தான் இன்றைக்கி கட் பண்ணி செஞ்சேன். கிரேவி நல்லா வரும், திக்காக நல்லா வரும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. தக்காளியும் நான் அதில் தான் கட் பண்ணேன். இது உங்களுக்கு கிச்சனில் வார்ம் லைட் போட்டிருக்கிறதுனால கலர் கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஒயிட் லைட்டில் நல்லா ரெட் கலரில் தெரியும். நல்லா ரெண்டுமே நல்லா வதக்கிட்டு நார்மல் மசாலா எல்லாத்தையும் நான் மிளகாத்தூள் அரைச்சிருக்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தனித்தனியாக அதை அரைப்பேன்னு. எல்லா மசாலாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா நான் வீட்டில் நானே அரைச்சது. ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் ஒரு தடவை டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் ஃபைனாக போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்குதான்னு பார்த்தேன். அடியெலாம் பிடிக்கலை, செம்மையாக இருந்துச்சு. நல்லா அந்த பாத்திரத்தில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாத்திரம். இங்கே எங்கேயாவது கிடைக்கும், இங்கே நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் வாங்குனீங்கலாம் கேட்டிங்கன்னா, நம்ம போய் தேடி அலைஞ்சி பிடிச்சி வாங்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிறத தான் நான் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. நான் கேட்டதே அவங்க வாங்கிட்டு கொடுத்தாங்க. இன்னொரு செட்டை அவங்கள வாங்கி நான் அனுப்ப சொல்ல போகிறேன்.
அதனால இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதில் ஒரு தடவை நான் சிக்கன் செய்யணும், இன்னும் செய்யலை. எல்லா மசாலாவும் போட்டுட்டேன், நல்லா வதக்கிட்டேன். நான் வந்து அந்த மூக்கல்ல வந்து மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இதுலேயே கரண்டி வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப நசுக்கிலாம் விட மாட்டேன், சும்மா அங்கங்கே உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி. என்னோடய குரல் கொஞ்சம் சரியில்லை, எனக்கு இரும்பல் ஜாஸ்தியாக இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். நான் கடைசியாக கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி கூட போட்டுக்கிட்டேன். நான் கொஞ்சம் வதக்கும் போதே போட்டுக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு காட்டலை. பாருங்கள், நல்ல கிரேவி திக்காக அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பூரி, சப்பாத்தி, சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வாங்கின பாத்திரம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.